வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம சுந்தரி சீரியலில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, நவம்பர் 23 அன்றைக்கி அடுத்ததில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே போன ஆசிரமம் அப்படின்றத காமிக்கிறாங்க. கார்த்திகோட ரூமை காமிக்கிறாங்க. காமிச்சோடனே அதில் கார்த்திக்கும் தனியாக உட்காந்துருக்காரு. அவர் யோசிக்கிறாரு, நம்ம இந்த ராதா சிஸ்டர் தான் நம்மளுடைய அணுவாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அவருடைய பேக்லேருந்து அந்த தன்னுடைய அணுவோடைய ஃபோட்டோ எடுத்து வெளியில் வைக்கிறார் டேபிளில். இந்த ஃபோட்டோவை பார்த்து கண்டிப்பாக ராதா சிஸ்டர் ஷாக் ஆனாங்கன்னா, இது எப்படிங்க வந்துச்சு ஏதுன்னு கோவப்பட்டு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகிடும், இவங்க தான் அணு அப்படின்றது. அதனால் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உடனே ராதா சிஸ்டர் வெளியிலேருந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனேவும் அப்படின்னு சொன்ன சும்மா சவுண்ட் வருவாங்க. வந்தோடனே அணுக்குட்டி வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. கேட்ட உடனேவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நான் தான் வந்திருக்கேன் ராதா அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எடுத்துகிட்டு வரல, இந்த எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கார்த்திக் வந்து உட்காடுறாரு. உட்கார்ந்த உடனேவும் அப்படியே கரெக்டாக அந்த ஃபோட்டோ அவங்க கண்ணுக்கு நேராக தெரிஞ்சோன்னு அவங்க பார்த்து, ஐயோ இந்த ஃபோட்டோ இது நம்ம ஃபோட்டோ வச்சு இதை பார்த்தா யாரும் சந்தேகப்பட்டுருவாங்களே, இந்த ஃபோட்டோ இவனுக்கு எப்படி வந்துச்சு, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அந்த அணு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி இப்போ காஃபி அப்புறமேல் குடிச்சிக்கலாம், வாங்க வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே வாங்க வெளியில் போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த உடனே சுந்தரி வீட்டுக்கு காமிக்கிறாங்க. சுந்தரி மேடம் ரொம்ப கோவமாக இருக்காங்க. எது கோவமாக இருக்காங்கன்னா, இது இந்த மாதிரி வெற்றி தான் கார்த்திகை அங்கே சேர்த்து விட்டதாக சொல்கிறாங்களே, இது உண்மையா, இது கார்த்திகையை என்கிட்ட மறைக்கணும் என்ன ஏதுன்னு டென்ஷன்லேயே அப்படியே இருக்காங்க. உடனே அப்படியே வெற்றியோட வீட்டை காமிக்கிறாங்க. காமிச்சோன்னு வெற்றி வந்து நம்ம துணி எடுக்க போகணுமே, எந்த சட்டையை போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாரு. அவருடைய பையன் வந்துட்டு வந்தோடனே பையன்கிட்ட கேட்குறாரு, இந்த சட்டையை போட்டுக்கோங்க, இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே இந்த சட்டையை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது கரெக்டாக சுந்தரிகிட்டேருந்து கால் வருது. கால் வந்தோடனே என்னடா கால் வருதுன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. இல்லை சுந்தரி தாம்மா அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நீங்கள் பேசிட்டு வாப்பா நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லிட்டு பேத்தியும் பாட்டியும் வெளியில் போயிட்டாங்க. அப்படி என்ன சுந்தரி இந்த கிளம்பி வந்துட்டுருக்கு அப்படின்னா, வெற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணும் அப்படின்னு வாங்க. என்ன சுந்தரி என்ன கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே, இல்லை நீ கோவப்படுத்தி பேச வைக்கிறதுக்கான காரணமே நீங்கள் தான், அதனால் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், என்னென்னு விஷயம் சொல்ல அப்படின்னா, நீங்கள் நேரில் வாங்க விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அம்மாவையும் இப்போ பையனையும் வீட்டில் அந்த கடையில் ட்ராப் பண்ணி விட்டு அப்படி நேராக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுந்தரி மேடம் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு எனக்கு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பதில் வெற்றி சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாமல் தான் இருக்குது. பார்ப்போம். இங்கே பார்ட் 3ல் அது என்னன்னு சொல்கிறேன்னு பார்ப்போம். அது என்ன எந்த விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு கமெண்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.